உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஆயுதங்கள்ல ஒன்றை பயன்படுத்துறதுக்கு ஈரான் இப்போ துணிஞ்சிட்டாங்க. ஏன்னா ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வரக்கூடிய சூழல்ல அந்த நாட்டுடைய முக்கிய தளபதிகளும் தலைவர்களும் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உயிரிழப்புகள் அப்படின்றது ஏராளமான எண்ணிக்கையில இருக்கு. எனக்கு ஒரு கண்ணு போனா என்ன, எதிரிக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இப்போ ஈரான் வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெய்பர் அப்படின்ற ஒரு ஏவுகணையை இப்போ பயன்படுத்துறதுக்கு அவங்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த கெய்பர் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்துல 1500 கிலோ வெடிப்பொருட்களை ஏத்திக்கிட்டு 2000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமா தாக்கக்கூடிய திறன் படைச்சது. என்னதான் மற்ற ஏவுகணைகள் மாதிரி வானத்திலேயே இதையும் வழிமறிச்சு தடுக்க முடியும் அப்படின்னாலும் கூட, வானத்திலேயே அப்படியே தடுத்தாலும் அதோடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒருவேளை தரையில விழுந்துருச்சு அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய சேதம் அப்படின்றது சர்வ நாசமா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதனால இப்போ இஸ்ரேல் தரப்பிலும் ஒரு விதமான அச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒன்னு ஈரான் படைகள் சரணடையணும், இல்லாட்டி செத்து மடியணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு. இப்போ ஈரான் படையினர் நாங்க செத்து மடியருக்கு தயாராயிட்டோம் அப்படின்றதுதான் இந்த ஏவுகணையை பயன்படுத்திருக்கு அவங்க முடிவு செஞ்சிருக்கிறது மூலியமா வெட்ட வெளிச்சமா இருக்கு. அதை எப்ப வீச போறாங்க, எங்க வீச போறாங்க? ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிகமா துபாய் மாதிரியான முக்கியமான தொழில் நகரங்களை தான் குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை முக்கியமான நகரங்கள் மேல இந்த ஏவுகணை வீசப்படுது அப்படின்னா அதோடைய சேதத்தை நினைச்சு பார்க்கவே முடியல, அவ்வளவு அச்சமா இருக்குது.